நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்து வருகிறோம். எப்படி தேவன் வந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆதாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். அதுக்கப்புறம் நோவா அதை அடைந்தான். அதற்கு பின் வந்த காலத்தில் ஆபிரகாம் அடைந்தார், ஆகார் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு அடைந்தார் அந்த ஆசீர்வாதங்களை. அவனுடைய பையன் யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை அடைந்தார். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை அடைந்தார்கள். கொடுமை பண்ணப்பட்டாங்க, கொடுமையாக ரொம்ப நடத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் அவர்களை உயர்த்தினார், பெருக செய்தார், ஆசீர்வதித்தார். அது பெரிய ஆசீர்வாதத்தினாலே நம்ம பார்த்தோம். அதே 50:20 ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்புடைய அப்பா இறந்துட்டார். யோசேப்புடைய அப்பா இறந்துட்டார். யாக்கோபு செத்துட்டார். எங்கே செத்தார்? எகிப்து தேசத்தில் இறந்துட்டார். அப்போது யாக்கோபு சாகும்பொழுது யோசேப்பிட்ட சொன்னார், என்னை எங்கள் அப்பாவுடைய கல்றை எதிர்க்க என்னை அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு இறந்தார். அதே மாதிரி யாக்கோபு செத்த உடனே அந்த யோசேப்பு பார்வோன் ராஜா கிட்ட போய் கேட்குறாரு, எங்கள் அப்பாவுடைய சரீரத்தை நான் கொண்டு போய் கானான் தேசத்தில் இருக்கிற அவர் சொன்ன அந்த இடத்துல நாங்கள் அடக்கம் பண்ணோம். அவர் எங்ககிட்ட வாக்குக்கு வாங்கிக்கினார். அதனால் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டார். அதே மாதிரி பார்வோனா அனுமதி கொடுக்குற, உங்கள் அப்பாவை நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு ஒரு போயிட்டு யோசேப்பு என்ன பண்ணுறாரு, யோசேப்பு எகிப்தியர் மற்ற, ஏன்னா கானான் தேசத்துக்கு போகும்போது யோசேப்பை கானானியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா எகிப்தியரை போல தான் பார்க்குறாங்க. ஏன்னா யோசேப் இருக்கிற ட்ரெஸ்ஸு கெட்டப் எல்லாமே ஒரு எகிப்தின் அடையாளமாக இருக்கிறார். ஏன்னா எகிப்துக்கு 2வது ராஜா இவர் தான். 2ஆம் ரதத்தில் ஏறுகிற மிகப்பெரிய அதிகாரி யோசேப்பு. அப்போ அவர் அந்த ட்ரெஸ்ஸில் தான், அந்த ரதத்தில் தான் அவருக்கு பின்னால் ஒரு ராஜா போகிறாருன்னா அவருக்கு பின்னால் எத்தனை படைகள் அவருக்கு பின்னால் போகன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இறந்துருக்கிற ஒரு பெரிய புள்ளி, இறந்துருக்கிற ஒரு பெரிய புள்ளி யார்? அவர் யாக்கோபு, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கே தகப்பன் அவர். அப்போது அவ்வளோ பெரிய புள்ளி இறந்துருக்கிறாரு. அப்போ அவர் அடக்கம் பண்ணுறது ஒரு ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணுறார். ஏன்னா அவங்க புள்ள ஒரு ராஜாவாக நிற்கிறார். எகிப்துக்கு 2nd ராஜா, துணை முதல்வர், துணை பிரதம மந்திரின்ற மாதிரி துணை ராஜா அவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஆராதனை பண்ணும்போது எவ்வளவு படைகள் வரும். கானான் தேசத்தில் போய் அடக்கம் பண்ணுறார். அடக்கம் பண்ணிட்டு வரும். அங்கே கானானியர்கள் பார்க்கும்போது எகிப்தியர்களை பார்க்குறாங்க. எகிப்தியர்ல இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்திருக்குது, இப்படிப்பட்ட எத்தனையோ நாள் துக்கம் கொண்டாடினாங்க. யாக்கோபு செத்த, ஏன்னா பெரிய புள்ளி, பெரிய தலை இறந்துருக்கிறது. அப்போ பெரிய தலை இறந்துருக்கிறதுனால அப்போ பெரிய ரொம்ப நாள் துக்கத்தை கொண்டாடினாங்க. அவங்க துக்கம் அனுசரித்து வந்தார்கள். இப்படி எல்லாம் நடந்து துக்கம்லாம் முடிஞ்சு அடக்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து யோசேப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, நாங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேலே அவன் கருணை காட்டினான் யோசேப்பு. அப்பா வேற இறந்துட்டாரு. இப்போ அவன் கண்டிப்பாக அந்த கோபத்தில் என்ன பண்ணுவான், நம்மளை எப்படியாவது கொல்றதுக்கு திட்டம் போடுவான், பிளான் போடுவான்ற பயந்து போய் யோசேப் கிட்ட போய் மன்னிப்பு அவங்க கேட்குறாங்க. அல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதன் நன்மையாக மாறும். ஏன் இவங்க வந்து காலில் உயர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்கனாக்கா, ஏன்னா இவனுக்கு செய்த கொடுமை ரொம்ப பெருசு. தம்பிக்காரன் தான் இவன், கூட பிறந்த தம்பி சகோதரன் இவன், கடைசி தம்பிக்கு முந்தின தம்பி இவன். அப்போ அவன் கூட பிறந்த அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவனை எப்படியாவது பழி வாங்கணும். ஏன்னா அவன் வீட்லேயே நல்லவனாக இருக்கிறான், குடும்பத்திலேயே ஒரு ரொம்ப தங்கமான பையனாக இருக்கிறான். எது நடந்தாலும் அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சம்பளம் வாங்கி பாதி துட்டை எடுத்து சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் தான் சம்பளம் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி பையன் இல்லை இவன். என்ன நடந்தாலும் இவ்வளோ தான் சம்பளம், இதுதான் நடந்தது, இப்படிதான்றத சொல்கிறவன். அப்போ இவனை பார்க்கும் போதே இந்த கமிஷன் அடிக்கிற பார்ட்டி தான் இவங்க அண்ணன்மார்கள்.
ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுருவானுங்க, ஒரு குட்டியை எடுத்து சாப்பிட்ருவானுங்க சுட்டு, அப்பா திட்ட போறாருன்னு. இப்போ சொல்லிட்டு அப்பா மிருகம் சாப்பிட்டுச்சு, கரடி பூச்சின்னு போயிடுச்சு, புலி பூச்சின்னு போயிடுச்சு, சிங்கம் பூச்சின்னு போயிடுச்சு, இப்பெல்லாம் ட்ரிக் வேலை பண்ணுறணும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் சொல்கிறோம், இல்லைல்லப்பா புலியா சிங்கம்லாம் சாப்பிடல, அண்ணனுங்க தான் சாப்பிட்டானுங்க காட்டில் அப்படின்றதெல்லாம் சொல்லி வருவாங்க. அவங்க அப்பப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்டேட் பண்ணுவான் பாருங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடந்தது. இதனாலேயே கூட பிறந்தவங்கெல்லாம் இவன் மேலே என்ன ஆயிடுச்சு, பொறாமை, கோபம், டென்ஷன். இப்போ இவன் எப்படியாவது காலி பண்ணண்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல செம்ம அடி அடிச்சு ஒரு பெரிய குழியில் போட்டுறான். இவன் இருந்தால் தானடா அப்பா கிட்ட எல்லா ரகசியத்தை சொல்லி இருக்கிறான், இவனை காலி பண்ணிட்டோம்னா அப்போ இவன் எங்கேருந்து ரகசியத்தை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஒரு பெரிய பள்ளத்தில் ஏறி வர முடியாத ஒரு பெரிய குழியில் போட்டுறான். ஏறவும் முடியாது, கயிறு இருந்தால் தான், இல்லை இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் ஏற முடியும். அப்படிப்பட்ட ஒரு படுகொலியாக இருக்குது, அதில் போட்டான். இன்னொருத்தர் ஒரு அண்ணங்காரன் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பாவம் அவனை உயிரோடு எங்கேயாவது தேசத்தில் கடத்தி விட்டுடலாம், ஏதாவது ஒரு தேசத்துக்கு திரட்டி விட்டுடலாம், எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிட்டான். அவன் இருந்து சாப்பிட்றத விட, அந்த ரத்த பள்ளி நம்ம மேலே சுமறதை விட நம்ம அவனை ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டுடலான்னு சொல்லிட்டு திருப்பி பிளானை போட்டு அந்த குழியிலேருந்து அவனை தூக்குறான். தூக்கி எகிப்துக்கு போகிற ஜனங்கிட்ட ஒரு 20 வெள்ளி காசுக்கு இவனை அடிமையாக வீட்டு வேலை செய்கிறதுக்கு வித்துடுறான். வித்துட்டு இவனுடைய சொக்காவை பிடிங்கிறான். பிடிங்கின்னு ஒரு ஆட்டை அடிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு அந்த ரத்தத்தை அந்த சொக்கா மேலெல்லாம் தேய்ச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி ஆடு மேய்ச்சினுக்கு போது தம்பி வந்தான், அங்கே ஒரு துஷ்ட மிருகம் வந்தது, அவனை ஒரே அடி அடிச்சு இஸ்துன்னு போய் சாப்பிட்டு சாவடிச்சுப்பாங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா நினைச்சாரு, இதெல்லாம் நம்புற மாதிரிடா ஆகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க சொக்காவை முழுசா எடுத்துன்னு போயிடுறாங்க. மிருகம் சாப்பிடணும்னா என்ன பண்ணோம், சொக்காவோட சேர்த்து தான் சாப்பிடும். எப்படி அவன் உடம்ப கந்தெல்லாம் ஆக்குதோ, நாராக கிழிக்குதோ, அதளவுக்கு தான் சொக்காவும் துணி சட்டையும் கிழியும். இவனுக்கு வந்து சட்டையில் ரத்தத்தை தேய்ச்சிட்டு சும்மா லேசாக கிழிச்சு எடுத்துன்னு போய் யாக்கோபு கிட்ட காட்டுறாங்க. யாக்கோபு ஒரு பெரிய ஆட்டுக்காரன். அல்லேலூயா. யாக்கோபு யாரு, பெரிய ஆட்டுக்காரன். ஆட்டு பிஸ்னஸ்னா அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஆடு மேய்க்கிறதுல அவ்வளோ இதாக மேய்க்கிற ஆள். அவங்ககிட்டயே போயிட்டு துஷ்ட மிருகம் அடிச்சிச்சு நான் ஒத்துப்பானா, அவன் சட்டை எப்படி கிழிஞ்சிருக்கிறதுந்தே வச்சு கணக்கு போட்டுருவான். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ பண்ணிட்டானுங்க இவனுங்க என் பையனை அப்படின்னு சொல்லி யோசேப்புக்காக ரொம்ப அழுகுறாரு. இந்த வித்தை வாங்க பாரு, இந்த 20 வெள்ளி காசுக்கு இவனை வாங்கிக்கின்னு போனவங்க ஒரு வீட்டில் வச்சு இவனை பயங்கரமாக வேலை வாங்குறாங்க. வேலை வாங்கினா அங்கேயும் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறான், வேலையை செய்கிறான். அங்கேயும் இவனுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்தது. அங்கே செய்யாத குற்றத்தை இவன் மேலே சுமத்திடுறான். செய்யாத பாவத்தை செஞ்சான்னு சொல்லி, செய்யாத குற்றத்தை செஞ்சான்னு சொல்லி, இல்லாத பொல்லாததை அந்த எஜமானி அம்மா இவன் மேலே சுமத்தி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இவனை ஜெயிலுக்கு அனுப்பி இவன் ஜெயிலுக்கும் போயிடுறான். எவ்வளோ கஷ்டன்றதை நான் சொல்கிறேன். ஏன் யோசேப்பு அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னா, இதுதான் பாருங்க, இவ்வளோ ஒடுக்கப்படுறான். இவங்க அண்ணன்களால் அடிக்கப்படுறான், அதுக்கப்புறம் 20 காசுக்கு விற்கப்படுறான், அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வேலைக்கு போய் அடிமையாக வேலை செய்கிறான். முழுகிற வேலையெல்லாம் A to Z ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி எல்லா வேலையும் பொறுப்பெடுத்து செய்கிறான். அங்கேயும் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தேவையில்லாத பழியை சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஜெயிலில் போய் அங்கே கஷ்டப்படுறான், அவ்வளோ நொறுக்கப்படுறான், ஒடுக்கப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான், வேதனைப்படுறான். அதுக்கப்புறம் கடவுள் அவனை அழகாக அவனை உயர்த்துக்கிறார். ஏன் உயர்த்துக்கிறார்னா, அவனுக்கு கொடுத்த வாக்குகள் அப்படி, அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையும் அப்படி. ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, துயரங்கள் படும்போது, கஷ்டங்கள் வரும்போது கடவுளை விட்டுடலாங்க. அந்த நேரத்துலேயும் அவன் என்ன பண்ணுறான், கடவுளை பிடிச்சிக்கிறான், கடவுளை துதிக்கிறான், கடவுளை நேசிக்கிறான், கடவுள் மேலே அன்பு வச்சிருக்கிறான். யார் என்ன செஞ்சாலும் அவர் தான் ஆண்டவர்ன்றத அவன் உறுதியாக பிடிச்சின்னு இருக்கிறான். இவ்வளோ துன்பம் வந்துடுச்சே, இந்த கடவுள் வானான்னு சொல்லிடல அவன். இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சே, இவ்வளோ ஒடுக்கப்படுறேன், செய்யாத பழியெல்லாம் என் மேலே சுமத்தி என்னை தூக்கின்னு போய் ஜெயிலையும் போட்டாங்களே, இதுக்கப்புறம் இந்த கடவுளை நான் கும்பிடணுமா, இதுக்கப்புறம் இந்த கடவுளை வணங்கணுமா, இதுக்கப்புறம் இந்த கடவுளை நான் ஆராதிக்கணுமா, இந்த கடவுளே வானாப்போ எல்லாம் மனுஷன் மாதிரி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் அந்த ஜெயிலில் போய் அவன் 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறான். அந்த தம்பி சொன்னார் பாரு, மொபைல் மூலமாக சொல்கிறேன்னு, அந்த மாதிரி ஜெயிலில் போய் அவன் சுவிசேஷத்தை சொல்கிறான். அல்லேலூயா. அதுதான் தேவன் பார்க்குற ஒரு விதங்க. நம்ம கஷ்டங்கள் படும்போது, நெருக்கப்படும் போது கடவுளை விட்டுடுறோமா, இல்லை தூசிக்கிறோமா, இல்லை திட்டுறோமா, சபிக்கிறோமா, இல்லை ஆண்டவரை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறோமா, மொக்க பண்ணுறோமா, அப்படியெல்லாம் அவர் பார்க்குறான். அவன் ஜெயிலில் போய் கடவுளை துதிக்கிறான், 4 பேருக்கு கடவுளை பற்றி சொல்கிறான். அங்கேருந்து கடவுள் அவனை காப்பாற்றி அந்த பார்வோன்ன்ற அந்த ராஜாவுக்கு ஒரு கனவை வர வச்சு, அந்த கனவுக்கு இவன் அர்த்தத்தை சொல்கிற ஆளாக மாறி அந்த ராஜா பிரமிப்பாய், இப்படிப்பட்ட அர்த்தம் உடைய வந்தாண்டா செகண்ட் ராஜா, துணை ராஜா அப்படியா இருக்கணும்னு சொல்லி இவனை 2ஆம் ரதத்தில் ஏற்றி முத்திர மோதிரத்தை கழட்டி கொடுத்து ராஜ வஸ்திரத்தை தரித்து எகிப்துக்கே ஒரு கட்டளை இடுறான் அந்த ராஜா. இவன் உத்தரவு இல்லாமல் கையை காலை கூட ஒருத்தன் அசைக்க கூடாதுறான்னு அவன் நாட்டுக்கு
ஒரு ஜெயில் கைதியை எவ்வளோ பெரிய ஆளா டாப்பா கடவுள் கொண்டு வந்தாங்க, நிறுத்துறார். அப்போ இவன் பெரிய ராஜாவாயிடுறான், பெரிய அதிகாரி ஆயிடுறான். இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இவனை அடிச்சானுங்க பாரு, இவனை கேவலமா பேசினானுங்க பாரு, இவனை அவமானப்படுத்தினானுங்க பாரு, இவனை நாடு கடத்தினானுங்க பாரு. இவனுங்கெல்லாம் கடைசியில எங்க வந்து உயிரானுங்க? அவன் காலில் தான். அவன் காலில் தான். ஏன் காரணம்னா, இவனை கொடுமைப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, இவனை அசிங்கப்படுத்தினவங்க, இல்லாத பழி குற்ற சுமத்தின அந்த எஜமானி கூட இவன் ராஜாவா வந்துட்டானவனும் அப்படியே கை கட்டி நிக்குது. யோசனை பண்ணி பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ராஜாவாயிட்ட பிறகு, நான் ராஜாவாயிட்டேன், என்னை இல்லாத பழியை சுமத்தி அனுப்புன அந்த லேடியை கூப்பிடுறான்னு சொல்லி அவனை ஜெயிலெல்லாம் போடல, மன்னிச்சு விட்டான். போ நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம் கூட மன்னிச்சு விட்டான், நல்லா இருந்து. இவனுங்களை பார்க்குறானுங்க, அப்பாங்காரன் செத்துட்டான், இப்போ அவனுக்கு ரொம்ப கோவம் நம்ம மேலே இருக்கும், நம்மளை எப்படியாவது ஜெயிலில் போடுவான், இல்லை வெட்டி போட்டுருவான், ஏன்னா ராஜா அதிகாரத்தில் இருக்கிறான். அப்படி அதுக்கு முன்னால் நம்மளே போயிட்டு என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வரானுங்க பாரு. 16ஆம் வசனத்தை வாசிங்க, 15 வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புகளுக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று நினைச்சு ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு போதும், அல்லேலூயா, நாங்க உங்களுக்கு அடிமை. பாருங்க, அவன் சொல்றான், நாங்க உங்களுக்கு செய்த துரோகத்துக்காகவும் நாங்க உங்களுக்கு செய்த பொல்லாங்களுக்காகவும் எங்களை தயவு செய்து மன்னிக்குங்க, எங்க மேல கருணை காட்டுங்கன்னு. அல்லேலூயா. அவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்கள் யோசேப்புக்கு செய்தது துரோகம் தான், யோசேப்புக்கு செய்தது பொல்லாங்க தான். ஒரு பாவமாக செய்யாதவனை சரியான அடி அடிச்சோம், ஒரு பாவமாக செய்யாதவனை குழியில போட்டோம், ஒரு பாவமாக செய்யாதவனை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டோம், ஒரு பாவமாக செய்யாதவனை செத்துட்டான்னு சொல்லி ஊரே பரப்பி விட்டோம். இதெல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு இவனை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் இவனை உயர்த்திருக்கிறார், கடவுள் இவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து எங்களுக்கு மேல் அதிகாரியாக வைத்திருக்கிறார். இப்போ சொல்கிறேன் சார், நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை. அல்லேலூயா. காலில் விழுந்துட்டானுங்க. இவனுங்கெல்லாம் அண்ணனுங்க, தம்பி மாறினா கூட பரவாயில்ல, அண்ணன் காலில் விழுந்தாங்க. அண்ணன் மாறுங்க தம்பி காலில் வந்து விழுந்துட்டான். நாங்கள்லாம் உனக்கு பொல்லாங்க செஞ்சோம் சார், நாங்கள்லாம் உனக்கு துரோகம் செஞ்சோம் சார், அது இப்போ நாங்கள் எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் அப்படின்னு சொன்னபோது யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீ எனக்கு துரோகம் பண்ணீங்க சார், இல்லைன்னு, ஆனால் கடவுள் பாருங்க நிறைய ஜனங்களை காப்பாத்துறதுக்காகவே எனக்கு அதை நல்லதாக மாற்றிட்டாரு, நன்மையாக மாற்றிட்டாரு. நீ எனக்கு தீமையை செய்த, கடவுள் அதை நன்மையாக மாற்றிட்டார். இப்போ சொல்லுங்க, உங்கள் மேலே அநியாயமாக குற்றச்சாட்டுகள் வருதா, உங்கள் மேலே ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாதது சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க பாருங்க. ஐயோ, நாங்கள் ஏதோ தெரியாத பொல்லாப்பு செஞ்சிட்டோம், நாங்கள் ஏதோ தெரியாத அவதூறாக பேசிட்டோம், நாங்கள் ஏதோ தெரியாத ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோம், பொல்லாக்கு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்கிற நாள் ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. யோசேப்பு பெருக செய்தார். யோசேப்பு பயங்கரமான நிலைக்கு வந்தான், பயங்கர லெவலில் வந்தான். அவன் சொல்கிற வார்த்தையே அன்றி கையை காலை கூட யாரும் அசைக்கல, அப்படி பெருகும்படி செய்தார், அப்படி அவனை உயர்த்தினார், அப்படி தேவன் அவனை ஆசீர்வாதம். எவ்வளோ ஒடுக்கப்பட்டான், எவ்வளோ நெருக்கப்பட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ துன்பப்பட்டான், தேவன் அவனை வாலாக்காமல் தலையாக்கினார். அல்லேலூயா. வாலாக்காமல் அவனை எல்லாருக்கும் லீடர், தலைனா லீடர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு வாங்க இல்லையா, ஹெட் அவர் தான், தலை அவர் தான். அல்லேலூயா. அதுதான் கடவுள் செய்கிறது.
நம்மளை கடவுள் எப்படி ஆக்குறாராம்? வாழாகல எங்கேயோ ஒரு மூலையில் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்ற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் உதாரணமா நீ இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா நீ இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா நீ இருக்கணுன்றதை தான் தேவன் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு வருகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள்லையும் நம்ம கடவுளை விடாம நம்ம துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது நிச்சயமா நம்மளை எட்டாக்குவார். அல்லேலூயா. தலையாக்குவார். ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டா நாம தீமையை செய்திடக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு யார் தீமை செஞ்சாலும் ரிலாக்ஸா விட்டு போங்க, போப்போ இதெல்லாம் நடக்க தான், சகஜம்தான் உலகத்துல அப்படின்றத விட்டுட்டு நீங்க போய்க்கினே இருங்க. மற்றபடி நீங்க தீமை செய்தீங்கன்னா அதோடைய பாதகம் உங்களுக்கு தான் வரும். இப்போ அவனுக்கு தீமை செஞ்சானுங்க, கட்சியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவங்க காலில் போய் விழுந்தாங்க. இதுதான் கொன்னுடுவான்ற பயத்துல போய் விழுறாரு. ஆனா எந்த தீமையும் செய்யாதவன், அந்த கொடுமையின கஷ்டத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கினுவேன், ஹெட்டா நிக்கிறான், தலையா நிக்கிறான், லீடரா நிக்கிறான், எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிறான். அவன் அதான் தேவன் அவனை உயர்த்துகிற விதம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க.